நம்ம பாடத்த நம்ம ஆரம்பிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர, சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் கூட பிதாவாகிய தேவன் நம்மள ஒன்று கூட்டி, அவருடைய வார்த்தைகளை தியானிக்க கிருபை செய்ததுக்காக, நம் பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசு மூலியமாக கூட நாம் நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம நேற்றைய தினத்தில என்ன ஒரு பாடத்த நம்ம ஆரம்பிச்சோம் அப்டின்னா, கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் அப்டின்ற ஒரு பாடத்த தான் நம்ம ஆரம்பிச்சோம். இந்த ஒரு கிறிஸ்மஸ் சீசன்ல தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு சீசன்ல இந்த ஒரு பாடத்த பார்க்கறது ஒரு கரெக்ட்டா ஒரு ஆப்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டா இது இருக்கும். நம்ம கிறிஸ்மஸோடைய ஒரு ஒரிஜின் அதாவது இப்போ கிறிஸ்மஸ் அப்படின்னு எடுத்துக்கினாக்கா, இந்த கேரல்ஸ், அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறமா சாண்டா கிளாஸ், சீக்ரெட் சாண்டா கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. அப்புறம் இந்த கிரிப் மேக்கிங், சர்ச்ல மாஸ். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கிறிஸ்மஸ் சீசன் அல்லது கிறிஸ்மஸ் எடுத்தாக்கா நம்ம மைண்டுக்கு வரும். ஆனா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை பைபிள்ல கிடையாது. டிசம்பர் 25த் அப்படின்ற ஒரு விஷயம் பைபிள் இருக்கா? அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கான ஸ்கிரிப்சுரல் ப்ரூஃபே இல்ல. டிசம்பர் 25த் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்சுரல் ப்ரூஃப் கிடையாது. இன்னும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாருக்குமே ஆக்சுவலா தெரியும். எல்லா கிறிஸ்துவ லீடர்ஸ்க்கும், எல்லா கிறிஸ்டியன் லீடர்ஸ்க்கும் இது நல்லாவே தெரியும். டிசம்பர் 25த் கிறிஸ்மஸ் கிடையாது. அதாவது டிசம்பர் 25த் இயேசு கிறிஸ்துவோடைய ஒரு பர்த் டேட் கிடையாது அப்படின்னு எல்லா லீடர்ஸ்க்கும், எல்லா கிறிஸ்டியன் லீடர்ஸ்க்கும் இது நல்லாவே தெரியும். அப்போ எப்படி இந்த ஒரு கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி வந்துச்சு அப்படின்னும்போது தான், நேற்றைய தினத்தில நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிறிஸ்மஸோடைய ஒரு ஹிஸ்டரி. கிறிஸ்மஸ் டிசம்பர் 25த் எப்படி ஆச்சு? எப்படி வந்துச்சு? அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நம்ம பார்த்தோம். இப்போ யூசுவலா இந்த ஒரு வின்டர் சால்ஸ்டைஸ் அப்படின்ற ஒரு நாள் என்னைக்கு வரும் அப்படின்னா, டிசம்பர் 21, 22 இந்த நாள்ல தான் என்ன நடக்கும்னா, யூசுவலா வெளிச்சம் ரொம்ப கம்மியா இருக்கும். இருள் ரொம்ப அதிகமா இருக்கும். டே டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். நைட் டைம் அதிகமா இருக்கும். இந்த வின்டர் சால்ஸ்டைஸ் இது முடிஞ்ச பிறகு தான், அதாவது டிசம்பர் 21, 22 ஆன பிறகு தான், சூரியனுடைய வெளிச்சம் அதிகமாகும். சூரியனுடைய வெளிச்சம் இன்கிரீஸ் ஆகும். சூரியனுடைய வெளிச்சம் எப்போ இன்கிரீஸ் ஆகுதோ, அப்பதான் இந்த ஹார்வெஸ்ட் அறுவடை பண்ணுவாங்க. ஏன்னா, இந்த ஒரு சூரியனுடைய வெளிச்சம் அதிகமா இன்கிரீஸ் ஆனா தான், இந்த ஒரு கிராப்ஸ் அதாவது இந்த ஒரு ஃபீல்டுல இந்த ஒரு விவசாயிகள் எல்லாமே இந்த கிராப்ஸ அவங்களால என்ன பண்ண முடியும் அப்டின்னா, அத விளைஞ்சு அத ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். அத அறுவடை பண்ண முடியும். இந்த மாதிரி இந்த ஒரு வின்டர் சால்ஸ்டைஸ் முடிஞ்ச பிறகு, சூரியனுடைய வெளிச்சம் அதிகமா ஆகுது இல்லையா? அதிகமா இன்கிரீஸ் ஆகுது இல்லையா? இத மைண்ட்ல வச்சுட்டு தான் நெறைய ஃபீஸ்ட்ட செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்தியால எடுத்துக்கினீங்கனா கூட இந்த ஒரு பொங்கல், அதுக்கப்புறமா மக்கர் சங்கராந்தி, இந்த கைட்டு இந்த மாதிரி எல்லா ஃபெஸ்டிவல்ஸுமே சூரியனுடைய வெளிச்சம் சன்னுடைய அந்த ஒரு லைட் இன்கிரீஸ் ஆனதுனால தான், அத செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவங்க பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா மக்கர் சங்கராந்தி இது எல்லாமே அத ஒரு அடிப்படையா வச்சு தான் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் தான் இது எல்லாமே. இந்தியால மாத்திரம் இல்ல. இப்ப நீங்க வேர்ல்ட் வைட் நீங்க போனீங்கன்னா, இது பெர்ஷியன் காட். இவரோட பேர் என்னன்னா பெர்ஷியன் காட். மித்ரா அப்படின்னு கூடிய பெர்ஷியன் காட். இவருடைய பர்த்டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா, டிசம்பர் 25த். இந்த ஒரு மித்ரா அப்படின்ற இந்த ஒரு காடோடைய பர்த்டே யூசுவலா எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா, டிசம்பர் 25க்கு செலிப்ரேட் பண்ணாங்க ரோமன்ஸ். எதனால அப்படின்னா, இவரு இந்த ஒரு கடவுள எதுக்கு அடையாளமா வச்சிருக்கிறாங்கன்னா, வெளிச்சம், லைட். லைட்டுக்கு இவர ஒரு அடையாளமா வச்சிருக்கிறாங்க. அதனால தான் சூரியனுடைய வெளிச்சம் இன்கிரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ, அதன் அடிப்படையில அதாவது எங்களுடைய தேவன் தான், அதாவது இந்த ஒரு மித்ரா தேவன் தான் எங்களுக்கு வெளிச்சத்த குடுக்குறாரு அப்படின்னு, இத நினைவு கூரும் வண்ணமாக தான் டிசம்பர் 25க்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மித்ரா அப்படின்ற ஒரு அ மித்ராயிசம் அப்படின்ற ஒரு கடவுள். அந்த கடவுளுடைய பர்த்டேவ அவங்க டிசம்பர் 25க்கு கொண்டாடுனாங்க. பட் இது காலப்போக்குல இந்த ஒரு ஃபெஸ்டிவல் கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் இருந்த ஃபெஸ்டிவல் ரோமன்ஸ் அதிகமா செலிப்ரேட் பண்ண ஃபெஸ்டிவல் தான் என்னன்னா, இந்த சாட்டர்னாலியா. சாட்டர்னாலியா அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல். இந்த சாட்டர்னாலியான்ற ஒரு ஃபெஸ்டிவல் ஆக்சுவலா ஒரு நாள் ஃபெஸ்டிவல் கிடையாது. டிசம்பர் 17லேருந்து டிசம்பர் 23 வரைக்கும் இவங்க பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். இந்த சாட்டர்ன் அப்படின்ற இந்த ஒரு கடவுள் எந்த ஒரு விஷயத்துக்கு கடவுள் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் டைம். அதாவது விவசாயம் மற்றும் நேரம். விவசாயம் மற்றும் நேரத்துக்கு இவரு கடவுளாக இருந்தாரு. இந்த சாட்டர்ன் அப்படின்ற கூடிய இந்த ஒரு கடவுள்.
இவரை மையமா வச்சு தான் என்ன செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா சாட்டனாலியா அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு பண்டிகை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த பண்டிகையில தான் gift கொடுக்கறது, அதுக்கப்புறமா ஃபீஸ்டிங் பண்றது, நல்லா பார்ட்டிஸ் பண்றது, இது எல்லாமே வந்து இந்த ஒரு ஃபெஸ்டிவலுடைய கல்ச்சர் தான். நல்லா சாப்பிடுறது. அப்படியே இந்த ஒரு கல்ச்சர இந்த சாட்டர்னாலியா அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல அதுக்கப்புறமா இன்னொரு ஃபெஸ்டிவலும் பண்ணாங்க ரோமர்கள். சால் இன்விக்டஸ் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல என்னைக்கு கொண்டாடினாங்க அப்படின்னா டிசம்பர் 25th. டிசம்பர் 25th கரெக்ட்டா இந்த ஒரு ஃபெஸ்டிவல கொண்டாடினாங்க. ஸோ லேட்டரா வந்த கிறிஸ்துவர்கள், அதாவது முக்கியமா சொல்லப்போனாக்கா போப். ஒரு போப் வந்து என்ன பண்ணாருன்னா 4th செஞ்சுரியில இந்த சாட்டர்னாலியாவோட கல்ச்சர் பிளஸ் இந்த சால் இன்விக்டஸ் டிசம்பர் 25th இது வந்து ஆக்சுவலா இந்த ஒரு ஃபெஸ்டிவல் எதுக்காக ரோமர்கள் வந்து பண்ணுவாங்க அப்படின்னா, சூரிய பகவானுடைய அந்த ஒரு பர்த்டே மாதிரி இது கொண்டாடுவாங்க. அவங்களுடைய நம்பிக்கை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா இந்த ஒரு வின்டர் சால்ஸ்டைஸ் அது முடிஞ்ச பிறகு சூரியனுடைய வெளிச்சம் வந்து அதிகமாகும். ஸோ இவங்களுடைய நம்பிக்கை என்னவா இருந்துச்சுன்னா, எங்களுடைய கடவுள் தான் எங்களுக்கு வெளிச்சம் குடுக்குறாரு அப்படின்னு அத வந்து நினைவுகூரும் வண்ணமாக டிசம்பர் 25th கரெக்ட்டா சூஸ் பண்ணி, அவங்க வந்து இந்த ஒரு இந்த சூரிய கடவுள வந்து வொர்ஷிப் பண்ணாங்க. லேட்டரா வந்த போப் 4த் செஞ்சுரியில கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நெறைய பேர் வந்து நெறைய ரோமர்கள் வந்து கிறிஸ்துவர்களாக கன்வெர்ட் ஆனாங்க. பட் எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் இல்ல. அதனால தான் இப்போ கிறிஸ்துவம் அதாவது கிறிஸ்டியானிட்டிய வந்து நம்ம இன்னும் அதிகமா ஸ்ப்ரெட் பண்ணணும். எல்லாருமே கிறிஸ்டியானிட்டிய வந்து அக்செப்ட் பண்ணணும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஃபெஸ்டிவல்ஸ நம்ம இந்த ஒரு சீசன்ல கொண்டு வந்தாக்கா, எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்படின்னு தான் இந்த ஒரு சால் இன்வெக்டஸ் இந்த ஒரு ஃபெஸ்டிவலையும், சாட்டர்னாலியா ஃபெஸ்டிவலையும் 2த்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் என்ன ஃபெஸ்டிவல கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ப இன்னைக்கு கொண்டாடக்கூடிய இந்த ஒரு கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவலு, ஆக்சுவலா பைபிள் பிரகாரம் கிடையாது. இது மற்ற ஜாதிகள், புறஜாதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? மற்ற ஜாதிகள், அதாவது கல்லையும், மண்ணையும் வணங்கக்கூடிய ஜாதிகளுடைய பண்டிகைய தான், அத கொஞ்சம் லைட்டா ஆல்டர் பண்ணி தான் கிறிஸ்மஸா நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். தேவனுடைய பார்வையில இது எப்படி இருக்கும்? தேவன் வந்து இத பத்தி என்ன சொன்னாரு? இது வந்து கிறிஸ்மஸ் அப்படின்றது தேவனுடைய ஒரு கட்டளையா? அதாவது தேவனுடைய கட்டளைய தான் நம்ம வந்து கிறிஸ்மஸா கொண்டாடிட்டு இருக்கிறோமா? அப்படின்னு கேட்டாக்கா, கிடையாது. அப்ப இது என்னது? இது வந்து மனுஷனுடைய ஒரு ட்ரெடிஷன். மனுஷனுடைய ஒரு ட்ரெடிஷன் தான். மனுஷன் உருவாக்குன ஒரு ட்ரெடிஷன் தான் கிறிஸ்மஸ். இந்த ட்ரெடிஷன் பத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, மார்க் 7:8ல கூட என்ன படிச்சோம்னா, நம்மள பார்த்து திட்டுறாரு. "நீங்க என்ன பண்ணிட்டீங்க? என்ன வந்து நீங்க சரியா வொர்ஷிப் பண்றதில்ல. நீங்க என்னுடைய கட்டளைகள எடுத்து சைட்ல வச்சுட்டு, என்னுடைய கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்படியாம, மனுஷர்களுடைய ட்ரெடிஷன்ஸ், மனுஷர்களுடைய இந்த ஒரு சம்பிரதாயம், இத தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இது தேவனுக்கு பிரியமான காரியம் இல்ல." அது மாத்திரம் இல்ல, இந்த ஒரு கிறிஸ்மஸ் அப்படின்றது எந்த ஒரு கலாச்சாரம் அப்படின்னா, இந்த நான் சொன்னேன்ல இந்த சாட்டர்னாலியா மற்றும் சால் இன்விக்டஸ். அதாவது மற்ற ஜாதிகள் கல்லையும், மண்ணையும், விக்கிரகத்தையும் அதாவது ஐடல் வொர்ஷிப் பண்ணக்கூடிய ஜாதிகளுடைய ஃபெஸ்டிவல தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கிறிஸ்மஸா நம்ம பண்றோம். இது ஆக்சுவலா அந்நிய ஜாதியோடைய ஒரு பிராக்டிஸ். கிறிஸ்மஸ் அப்படின்றதே ஒரு பாகன் பிராக்டிஸ். பாகன் அப்படின்றது அந்நிய ஜாதிகள். ஐடில் வொர்ஷிப் பண்ணக்கூடிய ஜாதிகள். அவங்களுடைய பிராக்டிஸ தான் நம்ம கிறிஸ்மஸா கொண்டாடுறோம். தேவன் இத பத்தி சொல்லும்போது இஸ்ரேல்ட்ட என்ன சொல்றாரு அப்டின்னா, நீங்க வந்து மற்ற ஜாதிகளுடைய பிராக்டிஸ நீங்க பண்ணாதீங்க. மற்ற ஜாதிகள் செய்ற மாதிரி நீங்க செய்யாதீங்க. இந்த வேர்ஸ படிங்க பிரதர். டியூட்டானமி 12th சாப்டர் 29 30th வெர்ஸ். டியூட்டானமி 12th சாப்டர் 30th வெர்ஸ். Take heed to thyself that thou be not snared by following them. After that day be destroyed from before thee, and thou to enquire not after their gods, saying, how did these nations serve their gods? Even so will I do likewise.
நீங்க வந்து மற்ற ஜாதிகளுடைய வழிமுறைய நீங்க கடைபிடிக்காதீங்க. அவங்க பண்ற மாதிரி நீங்க செய்யாதீங்க. ஏன்னா, அவங்க பண்றது எல்லாமே எதற்காக அப்டின்னா, அவங்களுடைய விக்கிர ஆராதனைக்காக தான் அவங்க எல்லாத்தையுமே பண்றாங்க. நீங்க அதே விஷயத்த நீங்க ரிப்பீட் பண்ணாதீங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து கல்லையும், மண்ணையும் நான் உருவாக்குன விஷயங்கள அவங்க வணங்குறாங்க. சிருஷ்டிகர வணங்காம, கிரியேட்டர வந்து வொர்ஷிப் பண்ணாம, கிரியேச்சர வொர்ஷிப் பண்ணிட்டுருக்காங்க. அந்த ஒரு கிரியேச்சர்க்காக தான் பண்டிகைகளே அவங்க உருவாக்குனாங்க. அதாவது சூரிய சூரியத்த இந்த சூரியன், சன்ன வந்து வொர்ஷிப் பண்றதுக்கு ஒரு பண்டிகை. மாட வொர்ஷிப் பண்றதுக்கு ஒரு பண்டிகை. இந்த மாதிரி நான் உருவாக்குன சிருஷ்டிகள வந்து வொர்ஷிப் பண்றதுக்காக, வணங்குறதுக்காக இந்த மற்ற ஜாதிகள் பண்டிகைகள உருவாக்கிட்டாங்க. அவங்க செய்ற மாதிரி நீங்களும் செய்யாதீங்க. அவங்களுடைய வழிகள ஜெரமியா 10:2ல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, "டு நாட் லர்ன் த வேஸ் ஆஃப் த நேஷன்ஸ் ஆர் பி டெரிஃபைட் பை சைன்ஸ் இன் த ஹெவன்ஸ்." இந்த மற்ற ஜாதிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எத எத பார்த்து பயப்படுறாங்களோ, அத வந்து கடவுளா உருவாக்கிடுவாங்க. யானைய பார்த்தாங்க, பயந்தாங்க. யானைய கடவுளா மாத்திட்டாங்க. பாம்ப பார்த்தாங்க, பயந்தாங்க. பாம்ப கடவுளா மாத்திட்டாங்க. அதே மாதிரி இந்த சோலார் சிஸ்டம் இருக்கக்கூடிய பிளானெட்ஸ் எல்லாம் பார்த்து பயந்தாங்க. அந்த ஒரு பிளானெட்ட கடவுளா மாத்திட்டாங்க. அந்த சாட்டர்னாலியான்ற ஒரு ஃபெஸ்டிவல் இருந்துச்சு இல்லையா? அது ஆக்சுவலா அந்த ஒரு கடவுள் பேர் என்ன அப்டின்னா சாட்டர்ன். அந்த கடவுளுக்கு எப்படி பேர் வச்சாங்கன்னா, அந்த ஒரு பிளானெட் நம்ம சோலார் சிஸ்டம்ல ஒரு பிளானெட் இருக்கு இல்லையா? சாட்டர்ன். அந்த ஒரு பிளானெட்ட வச்சு தான் அந்த கடவுளுக்கு சாட்டர்ன் அப்டின்ற ஒரு பேரே வச்சாங்க. மற்ற ஜாதிகளுடைய பிராக்டிஸ நீங்க உங்களுக்குள்ள செய்யாதீங்க. கொண்டு வராதீங்க. இப்போ ஸ்கிரிப்சரா நம்ம பார்க்கும்போது, நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்டின்னா, கிறிஸ்மஸ் அப்டின்ற ஒரு விஷயம் பைபிள்ல கிடையாது. இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25க்கு பிற அவருடைய பர்த் வந்து அன்னைக்கு நடக்கல. வசனத்துல எங்கேயுமே அதுக்கான ப்ரூஃப் வந்து கிடையாது. அப்ப நம்ம பண்ணிட்டு வர கிறிஸ்மஸ் வந்து என்னன்னா, பைபிள் பிரகாரம் கிடையாது. மனுஷனுடைய ஒரு ட்ரெடிஷன். மனுஷர்கள் உருவாக்குன ஒரு ட்ரெடிஷன தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இன்னைக்கான பாடத்துல ஒரு 3 ஸ்கிரிப்சுரல் மெத்தட்ஸ். இப்போ இயேசு கிறிஸ்து என்னைக்கு பிறந்தார்? நம்மளால சொல்ல முடியுமா? வசனத்த வச்சு. இன்னைக்கு அத தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். 3 மெத்தட்ஸ் 3 ஸ்கிரிப்சுரல் மெத்தட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி, இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு எந்த ஒரு மாசத்துல அவரு பிறந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். 3 ஸ்கிரிப்சுரல் மெத்தட்ஸ் அ அல்லது 3 ஸ்கிரிப்சுரல் ப்ரூஃப்ஸ் அப்படி கூட நம்ம சொல்லலாம். முதல்ல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, யோவான் ஸ்நானகனுடைய பிறந்த நாள். ஜான் த பேப்டிஸ்ட் உடைய பர்த். யோவான் ஸ்நானகன் வந்து என்னைக்கு பிறந்தாரு? அல்லது அவருடைய கரு என்னைக்கு உருவாச்சு? அத வச்சு கிறிஸ்துவுடைய ஒரு அ பிறந்த நாள வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். கிறிஸ்துவுடைய பர்த்த வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது முதல் மெத்தட். 2வது மெத்தட் வந்து இயேசு கிறிஸ்து எந்த சீசன் இருக்கும்போது பிறந்தாரோ, அந்த சீசன வச்சு அவரு எந்த மாதத்துல பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்டின்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். சீசன் ஆஃப் லார்ட் ஜீசஸ் பர்த். 3வது இயேசு கிறிஸ்து எந்த மாசத்துல இறந்தாரோ, அந்த மாசத்த வச்சு அவருடைய பிறந்த மாசத்த வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். அவருடைய பர்த் மந்த்த வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். எத வச்சுன்னா, இயேசு கிறிஸ்துடைய மரணத்த வச்சு. அவருடைய டெத்த வச்சு. ஸோ இந்த ஒரு 3 மெத்தட யூஸ் பண்ணி, கிறிஸ்து இயேசு எந்த மாதத்துல வந்து பிறந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த 3 மெத்தட்ஸ யூஸ் பண்ணி. முதல் மெத்தடுக்கு நம்ம போயிடலாம். முதல் மெத்தட் என்னன்னா, யோவான் ஸ்நானகனுடைய பர்த். ஜான் த பேப்டிஸ்டுடைய பர்த். அவருடைய பிறப்பு. இத வச்சு இயேசு கிறிஸ்துவோடைய ஒரு பிறப்ப வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ முதல்ல வசனத்த படிக்கலாம் பாருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 30, 31. லூக் 1 சாப்டர் 30, 31. But the angels said to her, "Do not be afraid, Mary. You have found favor with God. You will convince and give birth to a son, and you are to call him Jesus." அது கன்வின்ஸ் கிடையாது. கன்சீவ். யூ வில் கன்சீவ் அண்ட் கிவ் பர்த் டூ அ Sorry, சன். brother. நோ ப்ராப்ளம். யூ வில் கன்சீவ் அண்ட் கிவ் பர்த் டூ அ சன் அண்ட் யூ ஆர் டூ கால் ஹிம் ஜீசஸ். ஸோ இங்க வந்து கன்சீவ் இது யார் அப்படின்னா ஒரு ஏஞ்சல், ஒரு தூதன் வந்து மேரி கிட்ட வராங்க.
மேரி கிட்ட வந்து தேவனுடைய பார்வையில் உனக்கு வந்து கிருபை கிடைச்சிருக்கு. நீ என்ன ஆக போற அப்படின்னா, கன்சீவ் ஆக போற. அதாவது உன்னுடைய வயித்துல ஒரு கரு உருவாக போது. நீ பிரெக்னன்ட் ஆக போற. அந்த ஒரு குழந்தை பிறந்த பிறகு, அந்த குழந்தைக்கு நீ என்ன பேர் வைக்கணும் அப்படின்னா, இயேசு அப்படின்னு நீ பேரு வைக்கணும். இந்த ஏஞ்சல் யாரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? யார் இந்த தூதனா இருக்கலாம்? கேட்கல. பேர் ஞாபகம் இருந்துச்சு பிரதர், மறந்துட்டு இருக்கேன். ரொம்ப ஃபேமஸான ஒரு தூதன். ஆமா ஆமா. Gabriel. கப்ரியேல். வெரி குட். கேப்ரியல். கேப்ரியல் ஏஞ்சல். ஸோ கேப்ரியல் ஏஞ்சல் தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மேரி கிட்ட, நீங்க வந்து கூடிய சீக்கிரமா கன்சீவ் ஆக போறீங்க. கன்சீவ் ஆயி உங்களுக்கு ஒரு குழந்தை வந்து பிறக்கும். அந்த குழந்தைக்கு நீங்க என்ன பேர் வைக்கணும் அப்படின்னா, இயேசு. அதாவது நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு. இந்த நியூஸ வந்து கேப்ரியல் மேரிக்கு குடுத்தாச்சு. இப்போ மேரி இத கேட்ட உடனே என்ன பண்றாங்க? யாரோ ஒருத்தர பார்க்க போறாங்க மேரி. யார பார்க்க போறாங்க மேரி இத கேட்ட உடனே? ஏன்னா கேப்ரியல் வந்து என்ன கூட நியூஸ் குடுத்துருவாருன்னா, இந்த மாதிரி உன்னுடைய இன்னொரு ரிலேட்டிவ் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க கூட ஆக்சுவலா பிரெக்னன்ட்டா தான் இருக்கிறாங்க. அப்படின்ற ஒரு நியூஸ வந்து குடுத்துருவாங்க. யார பார்க்க போவாங்க மேரி இத கேட்ட உடனே? Anna. யார? Elizabeth. எலிசபெத். கரெக்ட். நம்ம படிக்கலாம் பாருங்க. லூக் 1 சாப்டர் 36th வெர்ஸ். Even Elizabeth, your relative, is going to have a child in her old age, and she who was said to be unable to conceive in her 6th month. இப்போ வந்து இந்த மெசேஜ வந்து கேப்ரியல் தான் வந்து மேரிக்கு வந்து குடுப்பாங்க. என்ன குடுப்பாங்க அப்டின்னா, எலிசபெத் ஆக்சுவலா எலிசபெத் வந்து யார் இந்த எலிசபெத்? யாருடைய யார் இந்த எலிசபெத் தெரியுங்களா? அல்லது எலிசபெத்துடைய பையன் யாரு? எலிசபெத்துடைய சன் யாரு? John brother. ஜான் த பேப்டிஸ்ட். தேங்க் யூ பிரதர். ஜான் த பேப்டிஸ்டோட அம்மா தான் எலிசபெத். இப்போ எலிசபெத் பத்தி கேப்ரியல் தூதன் என்ன சொல்றாரு அப்டின்னா, ஆக்சுவலா மேரியும் எலிசபெத்தும் ரிலேட்டிவ். அதாவது இயேசு கிறிஸ்துவும் ஜான் த பேப்டிஸ்டும் 2 பேரும் ஆக்சுவலா ரிலேட்டிவ்ஸ். இப்போ கேப்ரியல் தூதன் வந்து என்ன சொல்றாருன்னா, அதாவது எலிசபெத் இருக்காங்க இல்லையா உன்னுடைய ரிலேட்டிவ், அவங்க கூட இப்ப பிரெக்னன்ட்டா தான் இருக்கிறாங்க. அவங்க இப்ப எந்த மாசத்துல இருக்கிறாங்கன்னா, 6th மந்த் பிரெக்னன்சி. அதாவது பிரெக்னன்ட் ஆயிட்டு 6வது மாசத்துல இருக்கிறாங்க. 6வது மாசம் பிரெக்னன்சில வந்து இப்ப இருக்கிறாங்க அப்டின்ற ஒரு நியூஸ் குடுத்துடுறாரு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்டின்னா, எந்த மாசத்துல எலிசபெத் வந்து பிரெக்னன்ட் ஆனாங்க அப்டின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது எந்த மாசத்துல எலிசபெத் வந்து பிரெக்னன்ட் ஆனாங்க. இப்போ ஏஞ்சல் நமக்கு குடுக்கக்கூடிய ஒரு க்ளூ வந்து இங்க என்னன்னா, இப்போ பிரெக்னன்ட் ஆயி 6வது மாசத்துல இருந்து இருக்கிறாங்களாம். யாரு? எலிசபெத். இப்போ எந்த மாசத்துல எலிசபெத் வந்து பிரெக்னன்ட் ஆறாங்க? இத இத வந்து நம்ம ஏன் கண்டுபிடிக்கணும்? இத கண்டுபிடிச்சா நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்? இப்போ இங்க வந்து க்ளூ என்னன்னா, இந்த 6வது மாசத்துல தான் மேரி வந்து எலிசபெத் வந்து பார்க்குறாங்க. இந்த ஒரு 6வது மாசத்துல தான் கப்ரியேல் தூதன் வந்து மேரி கிட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, "இப்போ நீ கன்சீவ் ஆக போற" அப்டின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம எலிசபெத் வந்து எப்போ பிரெக்னன்ட் ஆனாங்க அப்டின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டாக்கா, நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? எந்த மாசம் ஜீசஸ் பிறந்தாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட். என்ன காரணம்னா, இப்போ நீங்க பாருங்களேன், இப்போ எலிசபெத் கன்சீவ் ஆயி, பிரெக்னன்ட் ஆயி 6வது மாசத்துல இருந்து இருக்கிறாங்க. இந்த 6வது மாசம் தான் யார் கன்சீவ் ஆகுறது? மேரி. எலிசபெத்தோடைய 6வது மாசம் பிரெக்னன்சில தான் யார் கன்சீவ் ஆறா அப்டின்னா, மேரி கன்சீவ் ஆறாங்க. ஏன்னா, இந்த ஒரு டைம் பீரியட்ல தான் கப்ரியேல் தூதன் வந்து மேரி கிட்ட வந்து சொல்றாங்க. இப்ப நம்ம அந்த ஒரு இன்சிடென்ட் படிக்கலாம் பாருங்க. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்டின்னா, எந்த மாசத்துல எலிசபெத் வந்து கன்சீவ் ஆறாங்க அப்டின்ற ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கலாம். இத வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணலாம்.
Luke, first chapter, 5th verse. In the time of Herod, king of Judah, there was a priest named Zechariah who belongs to the priestly division of Abijah. தானே brother அது? Abijah. Abijah. His wife Elizabeth was also a descendant of Aaron. இங்க வந்து யார் வந்து இவர் அப்படின்னா ஜெக்கேரியா. ஜெக்கேரியா தான் யோவான் ஸ்தானகனுடைய அப்பா. யோவான் ஸ்தானகனுடைய அப்பா தான் ஜெக்கேரியா. இப்போ இவர் யாருன்னா இவர் வந்து ஒரு ஆசிரியர், ஒரு பிரீஸ்ட். இவர் வந்து இப்போ ஒரு பிரீஸ்டா இருக்கிறாரு. எந்த டிவிஷன் சேர்ந்த பிரீஸ்ட் அப்படின்னா அபிஜா அப்படின்ற ஒரு டிவிஷனை சேர்ந்த பிரீஸ்ட். இது நீங்க கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பாடத்துக்கு இதுதான் ரொம்ப முக்கியமா இருக்க போகுது. பிரீஸ்ட்லி டிவிஷன் ஆஃப் அபிஜா, அதாவது இந்த அபிஜா என்னக்கூடிய ஒரு டிவிஷனுக்கு சேர்ந்த பிரீஸ்ட் தான் யார் அப்படின்னா ஜெக்கேரியா. இவர் தான் எலிசபெத்துடைய ஹஸ்பண்ட், யோவான் ஸ்தானகனுடைய அப்பா. இப்போ நம்ம வந்து அடுத்த வசனத்தை படிக்கலாம் பாருங்க. இப்போ என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். லூக் ஃபர்ஸ்ட் சாப்டர் 8, 9. Once when Zechariah's division was on duty and he was serving as priest before God, he was போதும் chosen brother, by போதும். Lord. போதும் brother. இப்போ 8th verse படிக்கும்போது நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, இப்போ இந்த ஒரு பிரீஸ்ட்லாம் இருக்கிறாங்க இல்லையா, பிரீஸ்ட். இவங்க வந்து இவங்களுடைய வேலை வந்து எங்க இருக்கும் அப்படின்னா டெம்பிள்ல. அதாவது அங்க இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஜெருசலேம்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு டெம்பிள்ல தான் அவங்க வந்து இவங்க என்ன பண்ணணும்னா இவங்களுடைய வேலையை வந்து அவங்க செய்யணும். இவங்க வேலையை பிரீஸ்டுடைய வேலையை அங்கதான் டெம்பிள்ல தான் வந்து இருக்கும். இப்போ இங்க என்ன வந்து இந்த 8th verse நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, இஸ்ரேல்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பிரீஸ்ட வந்து டிவிஷனா பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஒரு டிவிஷனா பிரிச்சு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஜெக்கேரியாவும் ஒரு டிவிஷன்ல இருக்கிறாரு. ஜெக்கேரியா எந்த டிவிஷனுக்கு சேர்ந்தவர்? Priest division, brother. அந்த பிரீஸ்ட் டிவிஷன்ல எந்த டிவிஷன்? பிரீஸ்ட தான் டிவிஷனா செப்பரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஜெக்கேரியா வந்து எந்த டிவிஷனுக்கு சேர்ந்தவர்? நம்ம போன வருஷத்துல தான் படிச்சோம். அபிஜா. ஆமா. அபிஜா அப்படின்ற ஒரு டிவிஷனுக்கு சேர்ந்தவர் தான் ஜெக்கேரியா. இப்போ இந்த ஒரு பிரீஸ்ட வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டிவிஷனா பிரிச்சு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இந்த அபிஜான்ற ஒரு டிவிஷன் இருக்கு இல்லையா, அந்த டிவிஷன் என்ன டிவிஷனா பிரிச்சு எல்லாருக்குமே டியூட்டி போட்டிருந்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராச்சும் ஒருத்தர் இப்போ வாட்ச்மேன் டியூட்டி பண்றாங்க அப்படின்னும் போது ஷிஃப்ட் வைஸா பிரிச்சிருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், இன்னொருத்தர் வந்து செகண்ட் ஷிஃப்ட். ஏன்னா அங்க வந்து வேலை நடந்துட்டே இருக்கணும். இப்போ ஜெருசலேம் இருக்கக்கூடிய டெம்பிள்ல வேலை நடந்துட்டே இருக்கணும். அதனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பிரீஸ்ட்டை வந்து டிவிஷனா பிரிச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதம் இந்த பிரீஸ்ட், அடுத்த மாதம் இந்த பிரீஸ்ட், மூணாவது மாதம் இந்த பிரீஸ்ட் அப்படின்னு டிவிஷனாக பிரித்து வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஜெக்கேரியா எந்த டிவிஷனுக்கு சேர்ந்தவர் அப்படின்னா அபிஜா டிவிஷனுக்கு சேர்ந்தவர். இப்போ அபிஜா டிவிஷனுடைய ஆன் டியூட்டியில் இப்போ ஜெக்கேரியா வந்துக்கிறார். அதாவது அபிஜா உடைய டிவிஷனுக்கு ஆன் டியூட்டியில் வந்து இப்போ ஜெக்கேரியா வந்து இருக்கிறாரு. ஏன்னா இப்போ அபிஜா டிவிஷனுடைய டர்ன் அவங்களுடைய டர்ன் இருக்கிறதுனால அவங்களுடைய ஷிஃப்ட் இப்போ வர்றதுனால இப்போ ஜெக்கேரியா வந்து ஆன் டியூட்டியில் வந்து இருக்கிறாரு. அந்த ஒரு டெம்பிளில் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ப்ரீஸ்டாக சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரீஸ்டாக அவருடைய வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ ஆன் டியூட்டியில் வந்து இருக்கிறாரு. இந்த ஒரு டிவிஷன் எல்லாம் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா சீட்டு போட்டு பிரிப்பாங்க. இப்போ இந்த குலுக்கல் முறை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சீட்டு போட்டு தான் இவங்க பிரித்து எடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு பிரித்து எடுத்த ஒரு விஷயத்துல தான் ஜெக்கேரியா வந்து சேர்ந்த ஒரு டிவிஷனுக்கு ஆன் டியூட்டி வருது. ஜெக்கேரியா போயிட்டு அவருடைய டியூட்டியை வந்து இப்போ பார்க்குறாரு. இப்போ பார்க்கும்போது 9th verse படிங்க பிரதர். He was chosen by Lord according to the custom of the priesthood to go into the temple of Lord and burn incense. இப்போ இவரோட வேலை வந்து அங்கே என்ன அப்படின்னா இன்சென்ஸை பர்ன் பண்ணுறது, அதாவது டெம்பிளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வேலையை வந்து செய்யறது. இப்போ ஜெக்கேரியா வந்து ஆன் டியூட்டியில் இருக்கிறாரு. இவர் ஆன் டியூட்டியில் இருக்கும்போது தான் என்ன நடக்குதுன்னா லூக் ஃபர்ஸ்ட் சாப்டர் 11th to 13th. Then an angel of Lord appeared to him, standing at the right side of the altar of incense. When Zechariah saw him, he was
startled and was gripped with fear. But the angel said to him, "Do not be afraid, Zechariah. Your prayer has been heard. Your wife Elizabeth will bear you a son, and you are to call him John." இப்பதான் வந்து ஜெக்கரியாக்கு வந்து இப்ப யார் ஆறார் அப்படின்னா அதே தூதன் கப்ரியல் தூதன் ஜெக்கரியாக்கு அப்பியர் ஆயிட்டு என்ன சொல்றாருன்னா பயப்படாத தேவன் உன்னுடைய ஜெபத்தை வந்து கேட்டார். ஜெக்கரியா வந்து தேவன்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. என்ன ஜெபம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ரொம்ப நாள் ரொம்ப வருஷங்கள் ஆன பிறகு கூட ஜெக்கரியாக்கும் எலிசபெத்துக்கும் குழந்தையே இல்லை. அவங்களுக்கு வயசாயிடுச்சு வேற. இன்னும் குழந்தையே இல்லை. அந்த குழந்தை பாக்கியமே எலிசபெத்துக்கு கிடைக்கல. அதனால பல வருஷங்களா பல நாட்களா ஜெக்கரியாவும் எலிசபெத்தும் ஜெபம் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க தேவனுக்கு. அப்போதான் அந்த ஒரு தூதன் கப்ரியல் தூதன் வந்து ஜெக்கரியாட்ட வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா உன்னுடைய ஜெபமானது கேட்கப்பட்டுச்சு. உன்னுடைய மனைவி எலிசபெத் மகளை வந்து பெறுவாங்க. ஒரு மகனை வந்து பெறுவாங்க. அந்த மகனுக்கு வந்து என்ன பேர் நீ வைக்கணும் அப்படின்னா யோவான், ஜான் அப்படின்ற ஒரு பேரை வந்து நீ வைக்கணும் அப்படின்னு இப்போ வந்து நியூஸை வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ ஜெக்கரியா வந்து அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க. லூக் 1 chapter 23-24. When his time of service was completed, he returned home after his wife Elizabeth became pregnant and for 5 months remaining in inclusion. ஓகே. இப்போ என்ன நடக்குது? ஜெக்கரியா அவருடைய டியூட்டியை முடிக்கிறாரு. அந்த அபிஜா டிவிஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு டியூட்டியை வந்து முடிச்சுட்டு அவங்களுடைய டர்ன் அந்த ஒரு டியூட்டியை முடிச்சுட்டு ஜெக்கரியா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இப்போ வீட்டுக்கு திரும்புறாரு. வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன உடனே தான் என்ன நடக்குதுன்னா எலிசபெத் பிரெக்னென்ட் ஆறாங்க. எலிசபெத் வந்து பிரெக்னென்ட் ஆறாங்க. ஒரு 5 மாசம் போகுது. இதுக்கு அடுத்தது தான் யார் போய் மீட் பண்றா 6வது மாசத்துல? மேரி Mary போயிட்டு was மீட் பண்றாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இங்க? அதாவது என்ன கண்டுபிடிச்சாக்கா எலிசபெத்தோடைய அந்த ஒரு எலிசபெத் வந்து எப்போ கன்சீவ் ஆனாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னொரு வாட்டி கொஸ்டின் கேளுங்க brother. ஓகே. இப்போ வந்து நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம் அப்படின்னா எலிசபெத் வந்து எப்போ கன்சீவ் ஆனாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஜெக்கரியா வந்து என்ன பண்றாரு? அவருடைய ஆன் டியூட்டில வந்து இருக்கிறாரு. அபிஜா டிவிஷனுடைய அந்த ஒரு ஆன் டியூட்டில வந்து அவர் இருக்கிறாரு. ஏன்னா ஒரு டிவிஷனுக்கும் ஒரு டைம்ல வந்து என்ன போடுவாங்க அப்படின்னா டியூட்டி போடுவாங்க. அந்த மாதிரி அபிஜா டிவிஷனுக்கு வந்து டியூட்டி போட்டிருந்தாங்க. அந்த ஒரு டியூட்டில தான் ஜெக்கரியா வேலை பண்றாரு. அந்த ஒரு டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அதுக்கப்புறமா தான் அடுத்தது என்ன நடக்குதுன்னா எலிசபெத் வந்து பிரெக்னென்ட் ஆறாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எந்த மாசத்துல எலிசபெத் பிரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு இங்க என்ன க்ளூ? எந்த விஷயத்தை கண்டுபிடிச்சா எலிசபெத் எந்த மாசத்துல பிரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்ட்டு நம்மளால கண்டுபிடிக்கலாம். எதை கண்டுபிடிக்கணும்? ஜெக்கரியா எப்போ வீட்டுக்கு வந்தாருன்னு தான் கண்டுபிடிக்கணும் brother. அங்கிருந்து கரெக்ட். ஜெக்கரியா எப்போ வீட்டுக்கு வந்தாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன தெரியுங்களா கண்டுபிடிக்கணும்? இந்த அபிஜா பிரீஸ்ட் டிவிஷன் இருக்கு இல்லையா? இவங்களுடைய டியூட்டி எந்த மாசம் வரும் அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சாக்கா ஜெக்கரியா எப்போ வீட்டுக்கு வந்தாரு எப்போ பிரெக்னென்ட் ஆனாங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒரு பிரீஸ்ட்லி டிவிஷனுக்கும் இந்த மாசம் அப்படின்ட்டு அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாசத்துல தான் அந்த மந்த்ல தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் வேலை செய்வாங்க அந்த ஒரு டெம்பிள்ல. அந்த வேலையை முடிச்சுட்டு ஜெக்கரியா வரும்போது தான் வந்த பிறகு தான் எலிசபெத் வந்து பிரெக்னென்ட் ஆறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த அபிஜா பிரீஸ்ட்லி டிவிஷனுடைய ஆன் டியூட்டி எப்போ இவங்களுடைய டர்ன் இவங்களுடைய டியூட்டி எப்போ வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம சில வசனங்களை படிக்கலாம். 1 Chronicles 24th chapter 3-5. First Chronicles 24th chapter 3-5. பேரெல்லாம் பெருசா இருக்கு brother. நான் படிக்கிறேன். With the help of Zadok, a descendant of Eliezer, and Ahimelech, a descendant of Ithamar, David separated them into divisions for their appointed order of ministry.
இந்த செப்பரேஷன் அதாவது டிவிஷனா செப்பரேட் பண்ணி வேலையை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு வேலையை வந்து யார் பண்றது அப்படின்னா தாவீது தான் பண்றாரு. தாவீது தான் இந்த ஒரு டிவிஷனை வந்து ஏற்படுத்துறாரு. காரணம் என்னன்னா அங்க கிட்டத்தட்ட 24 லீடர்ஸ் இருந்தாங்க. 24 பிரீஸ்ட்ஸ் வந்து இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ 24 பேருக்கும் ஒரே வாட்டி டியூட்டி போட்டாக்கா மற்ற நாட்கள்ல யாராலும் டியூட்டி பார்க்க முடியாது. ஸோ இப்போ தாவீது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 24 பேரையும் டிவைட் பண்ணணும். இந்த 24 பேருக்கும் கரெக்டாக டியூட்டி போடணும், கரெக்டாக ஷிஃப்ட் போடணும். அப்படி ஷிஃப்ட் போட்டால் தான் அந்த ஒரு வருஷத்துல வேலை வந்து கரெக்டாக நடக்கும். இப்போ இங்கே ஆக்சுவலாக வந்து 2 ஃபேமிலி இருக்கிறாங்க. ஒன்று வந்து 4th verse படிக்கிறேன் பாருங்க. A large number of leaders were found among Eliezer descendants than among Ithamar's and they were divided accordingly. இப்போ இந்த 2 ஃபேமிலி என்னென்ன யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் பாருங்க. 16 heads of families from Eliezer's descendants. ஸோ 16 பேர் எலிசர் ஃபேமிலியில் வந்து 16 பேர் இருக்கிறாங்க. இத்தாமர் ஃபேமிலியில் வந்து 8 பேர் இருக்கிறாங்க. அண்ட் 8 heads of families from Ithamar's descendants. ஸோ டோட்டலாக 24 பேர் 24 ஹெட்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. இந்த 24 பேருக்கும் கரெக்டாக டிவிஷன் பண்ணி ஷிஃப்ட் போட்டு கொடுக்கணும். அந்த ஷிஃப்ட்டை வந்து எப்படி போடுறாங்க அப்படின்னா 5th verseல தே டிவைடட் தெம் இம்பார்ஷியலி பை காஸ்டிங் லாட்ஸ். சீட்டு குலுக்கி போட்டாங்க. யார் யாருக்கு எந்தெந்த ஃபேமிலிக்கு எந்தெந்த ஒரு சீட்டு வருதோ எந்தெந்த மாதம் வருதோ அந்த மாதத்தில் அவங்க போய் டியூட்டி பண்ணணும் டெம்பிளில். இப்போ பார்க்கலாம் பாருங்க. இப்போ ஒரு ஃபேமிலி அதாவது ஒரு டிசெண்டன்ஸ் இந்த ஒரு எலிசருடைய டிசெண்டன்ட்ல எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா 16 பேர் இருக்கிறாங்க. அடுத்தது இந்த ஒரு இத்தாமருடைய டிசெண்டன்ஸ்ல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 8 பேர் இருக்கிறாங்க. ஸோ 16 + 8 எவ்வளோ பேர் அப்படின்னா 24 டிவிஷன்ஸ், 24 டிவிஷன். ஸோ 24 டிவிஷன்ஸ் வந்து அங்கே வந்து தாவீது வந்து பிரிக்கிறாரு. ஸோ ஒரு டிவிஷனும் ஒரு வாரம் வேலை செய்யணும். அதாவது 7 டேஸ். ஒரு டிவிஷனும் ஒரு வாரம் 7 டேஸ் வேலை செய்யணும். ஸோ வீக்லி ரொட்டேஷன் மாதிரி. ஃபர்ஸ்ட் வீக்கு ஒரு டிவிஷன் வேலை செய்யணும், செகண்ட் வீக்கு இன்னொரு டிவிஷன் வேலை செய்யணும், தேர்ட் வீக்கு இன்னொரு டிவிஷன் வேலை செய்யணும். அந்த மாதிரி வருஷத்தில் ஒரு டிவிஷனுக்கு 2 டியூட்டி வரும். வருஷத்தில் ஒரு டிவிஷனுக்கு 2 டியூட்டி வந்து வரும். 2 வாட்டி அவங்க டெம்பிளில் போயிட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக 24 டிவிஷன்ஸ், 24 ப்ரீஸ்ட்லி டிவிஷன். ஒரு டிவிஷனும் ஒரு வாரம் அதாவது 7 டேஸ் வேலை செய்யணும். ஸோ இப்போ எப்படி ஷிஃப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல் வாரம் ஃபர்ஸ்ட் டிவிஷன் வேலை செய்யணும், 2வது வாரம் செகண்ட் டிவிஷன் வேலை செய்யணும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட வருஷத்தில் எவ்வளோ வாட்டி ஒரு டிவிஷனுக்கும் டியூட்டி வரும் அப்படின்னா 2 வாட்டி டியூட்டி வரும். ட்வைஸ் 2 டைம்ஸ் வந்து டியூட்டி வரும். ஸோ டோட்டலாக 24 டிவிஷன்ஸ் 2 டைம்ஸ் வந்து டியூட்டி வரும். இப்போ இதில் வந்து இந்த டிவிஷனில் ஒன் ஆஃப் த டிவிஷன் தான் எந்த டிவிஷன்? யாரோட டிவிஷன்? அபிஜா. கரெக்ட். அதாவது ஜெக்கரியாவோட டிவிஷன். அதுதான் வந்து அந்த அபிஜா டிவிஷன். இந்த அபிஜா டிவிஷனுடைய டியூட்டி வந்து எந்த மாசத்துல வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த 24 சாப்டர் 10th verse நீங்க பார்த்தீங்கன்னா இவங்க சீட்டு போட்டு குலுக்கி எடுக்கும் போது இவங்களுக்கு ஆக்சுவலா 8th டிவிஷனா வந்துடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீட்டு யாருக்கு உழுது அப்படின்னா ஜெஹோயாரிப் அப்படின்ற ஒரு டிவிஷனுக்கு, செகண்ட் வந்து ஜெடேடியா, தேர்டு வந்து ஹராம். இந்த மாதிரி 8th டிவிஷனில் தான் யார் வரா அப்படின்னா அபிஜா அப்படின்ற ஒரு டிவிஷன். இதுதான் யாரோட டிவிஷன் அப்படின்னா ஜெக்கரியாவோட டிவிஷன் தான் அபிஜா. ஸோ இந்த அபிஜா டிவிஷனுக்கு என்னைக்கு டியூட்டி போடுறாங்களோ அன்னைக்கு தான் ஜெக்கரியா வந்து வேலை செய்யணும். இப்போ நம்ம பார்க்கலாம், இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் எந்த மாசத்துல இந்த ஒரு அபிஜா டிவிஷன் வந்து வேலை செய்யணும் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேலண்டரை பார்க்கணும். இப்போ இங்கே நீங்க பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து ஜூவிஷ் கேலண்டர். நம்ம ஜூவிஷ் கேலண்டர் அதாவது யூதர்களுடைய கேலண்டரும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கேலண்டரும் நம்ம யூஸ் பண்ணுற கேலண்டரும் ரெண்டுமே வேற வேற கேலண்டர். அவங்களோட கேலண்டர் எதை பேஸ் பண்ணினா லூனார் கேலண்டர், அதாவது மூன், சந்திரன் இருக்கு இல்லையா மூன், அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய கேலண்டர். நம்மளோட கேலண்டர் வந்து சோலார் கேலண்டர், அதாவது கிரிகோரியன் கேலண்டர். இது வந்து சூரியனை பேஸ் பண்ணி.
இப்போ நமக்கு வந்து நியூ இயர் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது? ஜான்வரியில ஸ்டார்ட் ஆகுது. ஆனா யூதர்களுக்கு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நீசான். அதாவது நம்மளுடைய கேலண்டர் பிரகாரம் மார்ச், ஏப்ரல். மார்ச்சோடைய எண்டிங்கு, ஏப்ரலுடைய பிகினிங்கு. இதுக்கு நடுவுல தான் நீசான் வந்து நீசான் வரும். யூதர்களுடைய கேலண்டர் பிரகாரம். ஸோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்த் என்ன அப்படின்னா நீசான். நமக்கு வந்து ஜான்வரி, அவங்களுக்கு வந்து நீசான். இந்த நீசான் தான் நம்மளுடைய கேலண்டர் பிரகாரம் மார்ச்சோடைய எண்டிங் அல்லது ஏப்ரலுடைய பிகினிங். அப்படி வரும். இப்போதான் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுதான் வந்து கேலண்டர். நான் அந்த கேலண்டரை ஜூவிஷ் கேலண்டரும், இந்த கிரிகோரியன் கேலண்டரும் நான் வந்து 2மே கம்பேர் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இத வந்து இந்த ஒரு கேலண்டர வந்து நான் போட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த மாசத்துல இந்த அபிஜா டிவிஷன் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்போ வீக் 1 நீசான்லேருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா அதுதான் வந்து அவங்களுடைய வருஷத்துடைய ஸ்டார்ட்டிங். நீசான் மாசம். ஸோ வீக் 1, வீக் 2 இந்த மாதிரி எல்லா வீக்கும் போயிட்டு 9வது வாரம். இப்போ இவங்களுக்கு விழப்பட்ட சீட்டு என்னன்னா 8வது சீட்டு. 9வது வாரம் வரும். எதுக்காக 9வது வாரம் அப்படின்னா, நடுவுல இந்த ஒரு பாஸ்ஓவர் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் வரும். இந்த பாஸ்ஓவர் ஃபெஸ்டிவல்ல எல்லாருமே வந்து வேலை செய்யணும். எல்லா ப்ரீஸ்ட்டும் வந்து இந்த ஒரு பாஸ்ஓவர் ஃபெஸ்டிவல்ல வேலை செய்யணும். ஸோ இது வந்து 5வது வாரத்துக்கு போயிடும். ஸோ இந்த 5வது வாரத்த நம்ம ஆட் பண்ணும்போது, இந்த அபிஜா ப்ரீஸ்ட், இந்த அபிஜா டிவிஷன் வந்து எந்த வாரம் இவங்களுடைய டியூட்டி வரும் அப்படின்னா, 9த் வீக். அதாவது எந்த மாசம்னா, யூதர்களுடைய கேலண்டர் பிரகாரம் சிவான் அப்படின்ற ஒரு மாசம். நம்மளுடைய கேலண்டர் பிரகாரம் மே மே அல்லது ஜூன். அதாவது மே உடைய எண்டிங், ஜூன் உடைய பிகினிங். மே எண்டிங், ஜூன் பிகினிங். ஸோ இந்த ஒரு மாசத்துல தான் அதாவது நீங்க வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஜூன் மாசம். ஏன்னா யூசுவலா இந்த ஒரு கால்குலேஷன் வரும்போது மே ஆர் ஜூன் அப்படின்ட்டு வரும்போது, நம்ம யூசுவலா ஜூன் கன்சிடர் பண்ணிப்போம். நம்மளுடைய கேலண்டர் பிரகாரம். ஸோ நீங்க ஜூன் மாசம்ன்ட்டு வச்சுக்கலாம். ஸோ ஜூன் மாசம் முதல் வாரம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய டியூட்டிய வந்து முடிக்கிறாரு. ஜூன் மந்த்ல வந்து மே எண்டிங் அல்லது ஜூன் பிகினிங் இந்த அபிஜாவுடைய டியூட்டி வந்து வருது. ஸோ அவர் வந்து எந்த மாசம் வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிருப்பாரு? இப்போ ஜூனுடைய ஃபர்ஸ்ட் வீக். இப்போ மேவுடைய லாஸ்ட் வீக் அல்லது ஜூனுடைய ஃபர்ஸ்ட் வீக்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ எந்த மாசம் டியூட்டிய முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிருப்பார்? ஜூன்ல போயிருப்பாங்க பிரதர். ஜூன் மாசம் தான். கரெக்ட் பிரதர். ஸோ ஜூன் மாசத்துல தான் இவர் என்ன ஆயிருப்பார் அப்படின்னா, வீட்டுக்கு போயிருப்பாரு. அப்போ எந்த மாசம் எலிசபெத் வந்து பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க? கன்சீவ் ஆயிருப்பாங்க? நவம்பர் பிரதர். இல்ல. எந்த மாசம் கன்சீவ் ஆயிருப்பாங்க? இப்போ வசனத்துல என்ன பார்த்தோம்? ஜெக்கரியா வீட்டுக்கு திரும்பின உடனே யார் கன்சீவ் ஆயிட்டா? எலிசபெத் கன்சீவ் ஆயிட்டாங்க. ஆனா 6 மந்த் ஆச்சுல பிரதர். இல்ல நான் கன்சீவ் ஆன மந்த் எப்பன்னு கேக்குறேன். எப்போ கன்சீவ் ஆனாங்க? கன்சீவ்னா அந்த கரு ஜூன் உருவாச்சு தான் இல்லையா? பிரதர். ஜூன். ஸோ இவங்க கன்சீவ் ஆன மாசம் என்ன மாசம் அப்படின்னா, ஜூன்ல கன்சீவ் ஆறாங்க எலிசபெத். ஏன்னா இந்த ஜூன்ல தான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மே எண்டிங் ஜூன் பிகினிங்ல தான் இந்த சீவான் மாசத்துல தான் அந்த அபிஜாவுடைய டிவிஷன். அதாவது ஜெக்கரியா வந்து அவருடைய டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே வசனம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எலிசபெத் வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ எப்போ கன்சீவ் ஆனாங்க? ஜூன் மாசத்துல. ஜூன் மாசத்துல வந்து இப்போ கன்சீவ் ஆறாங்க. இப்போ அடுத்தது. இப்போ ஜூன் மாசத்துல கன்சீவ் ஆறாங்க. ஜூன்ல இருந்து ஒரு 6வது மாசத்துல தான் யார் வந்து விசிட் பண்றா? மேரி. மேரி விசிட் பண்றா. மேரி விசிட் பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம 6வது மாசத்துல நம்ம கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. இப்போ ஜூன் மாசத்துல கன்சீவ் ஆயிட்டாங்க. இப்போ அப்படியே இங்கிருந்து நம்ம கால்குலேட் பண்ணின்னு போலாம் பாருங்க ஒரு மாசமா. இது வந்து ஃபர்ஸ்ட் மந்த். அவங்க பிரெக்னன்ட் ஆகி ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், ஃபோர்த் மந்த், ஃபிஃப்த் மந்த், சிக்ஸ்த் மந்த். சிக்ஸ்த் மந்த் எங்க ஃபாலோ ஆகுது அப்படின்னா, நவம்பர் எண்டிங், டிசம்பர் பிகினிங். இதுதான் வந்து 6வது மாசம். அதாவது கிஸ்லேவ் அப்படின்ற ஒரு மாசத்துல தான் யார் வந்து விசிட் பண்றா அப்படின்னா, மேரி எலிசபெத்தை வந்து விசிட் பண்றாங்க. ஏன்னா இதுதான் எலிசபெத்துடைய 6வது மாசம். 6th மந்த் பிரெக்னன்சி. ஸோ கிட்டத்தட்ட நவம்பர் எண்டிங் அல்லது டிசம்பர் பிகினிங். ஸோ மேரி எப்போ பிரெக்னன்ட் ஆறாங்க? மேரி எப்போ கன்சீவ் ஆறாங்க அப்படின்னா, மேரி எப்போ கன்சீவ் ஆறாங்க?
இதை இதை வச்சு பார்க்கும்போது டிசம்பர் தான். டிசம்பர்ல கன்சீவ் ஆகிறாங்க. நவம்பர் எண்டிங். நவம்பர் எண்டிங், டிசம்பர் பிகினிங். ஸோ அது டிசம்பர் தான் நம்ம எடுப்போம். ஸோ டிசம்பரில் வந்து அவங்க என்ன ஆகிறாங்க அப்படின்னா கன்சீவ் ஆகிறாங்க. அதாவது இந்த கிஸ்லேவ் மாதத்தில். இந்த ஒரு மந்த்லி கேல்குலேஷன்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய கேலண்டர் வேறு, நம்மளுடைய கேலண்டர் வேறு. ஸோ அதனால தான் இந்த 2 மாதம் வந்து வருது. இதுக்கு நடுவில் தான் இந்த கிஸ்லேவ் வரும். இப்போ நம்ம வந்து இப்போ நவம்பர் டிசம்பர் அப்படின்றதுனால நம்ம வந்து டிசம்பர் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ டிசம்பர் மாதத்தில் வந்து என்ன ஆகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. யாரு? மேரி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எலிசபெத் எப்போ கன்சீவ் ஆனாங்க? ஜூன் மாதத்தில். அவங்களுடைய 6வது மாதத்தில் தான் மேரி வந்து கன்சீவ் ஆகிறாங்க. மேரி வந்து விசிட் பண்ணுறாங்க எலிசபெத்தை. அப்போ தான் வந்து கன்சீவ் ஆகிறாங்க. ஸோ இது வந்து எந்த ஒரு மாதம் அப்படின்னும் போது டிசம்பர் மந்த்து ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்துடைய பர்த் கிடையாது. டிசம்பர் மாதத்தில் தான் மேரி ஆக்சுவலாக கன்சீவ் ஆகிறாங்க. அந்த ஒரு கரு வந்து உருவாகுது. சரி, இப்போ மேரி எப்போ கன்சீவ் ஆனாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது மேரி கன்சீவ் ஆனது டிசம்பர். அப்போ யூசுவலாக ஒரு குழந்தை அப்படின்னு நம்ம எடுத்துனாக்கா ஒரு குழந்தை வந்து கன்சீவ் ஆகி எப்போ வந்து பிறக்கும்? எவ்வளோ மாதத்துக்கு அப்புறம் அது வந்து வரும் உலகத்துக்கு? எப்போ இந்த பர்த் வந்து எப்போ நடக்கும் கன்சீவ் ஆயிட்ட பிறகு? 9 months. யூசுவலாக 9 மந்த்ஸ். 9 மந்த்ஸ் தான் அந்த ஒரு பீரியட். 9 மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு குழந்தையானது அந்த கரு உருவாகி அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய அந்த ஒரு பிறப்பு வந்து நடக்கும் 9 மந்த்ஸ் கழிச்சு. ஸோ இயேசு கிறிஸ்து டிசம்பரில் வந்து என்ன ஆகுறாரு அப்படின்னா கன்சீவ் ஆகுறாரு. டிசம்பர்லேருந்து ஒரு 9 மந்த்ஸை கால்குலேட் பண்ணாக்கா இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்தார், அவருடைய பர்த் எப்போ அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை வந்து இப்போ கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. இப்போ இந்த மாசத்துல என்ன ஆறாங்க? மேரி கன்சீவ் ஆறாங்க. இப்போ இங்கேருந்து அடுத்து ஒரு 9 மந்த்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண பாருங்க. 1 ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், அப்படியே இங்கே 4th மந்த், 5th மந்த், 6, 7, 8, 9 9 மந்த்ஸ் இங்கே முடியுது. அப்போ இயேசு கிறிஸ்து எந்த மாசத்துல வந்து பிறக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது செப்டம்பர் எண்டிங், அக்டோபர் பிகினிங். ஸோ நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக். அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் தான் இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பு நடக்குது. பர்த் ஆஃப் லார்ட் ஜீசஸ். அதாவது அவங்களுடைய கேலண்டர் பிரகாரம் திஸ்ரிய மாசம். இயேசு கிறிஸ்துடைய பர்த் வந்து இங்கே தான் நடக்குது. அவருடைய ஒரு பிறந்த நாள் அவர் எந்த மாசத்துல பிறக்கிறார் அப்படின்னா அக்டோபர் மாசம் நம்மளுடைய கேலண்டர் பிரகாரம். பர்த் ஆஃப் லார்ட் ஜீசஸ் ஹேப்பன்ஸ் இன் த மந்த் ஆஃப் அக்டோபர் நம்மளுடைய கேலண்டர் பிரகாரம். இப்போ ஸ்கிரிப்சராக நம்ம என்ன பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் மெத்தடை வச்சு அதாவது எலிசபெத் எப்போ கன்சீவ் ஆனாங்க, எப்போ மேரி கன்சீவ் ஆனாங்க, அதை வச்சு நம்ம 9 மந்த்ஸ் கால்குலேட் பண்ணி நம்ம இப்போ ஒரே ப்ரூஃப் தான் பார்த்துருக்குறோம். அதாவது அக்டோபர் தான் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கார் அப்படின்ட்டு ஒரே ப்ரூஃப் தான் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம அடுத்த ப்ரூஃப், செகண்ட் ப்ரூஃப் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு சம்மரி. நம்ம பார்த்த ஈவெண்ட்ஸுடைய ஒரு சம்மரி. அதாவது இப்போ ஜெக்கரியா வந்து என்ன ஆகுறாரு, இந்த அர்லி ஜூன் அவருடைய சர்வீஸ், அவருடைய ஆன் டியூட்டியை முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போனவுடனே ஜூன் மந்த் என்ன ஆகிறாங்க, எலிசபெத் கன்சீவ் ஆகிறாங்க. அதுக்கப்புறமா 6 மந்த்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி, அதாவது 6th மந்த்தில் தான் யார் கன்சீவ் ஆகிறா, அதாவது கெப்ரியல் வந்து மேரியை விசிட் பண்ணுறாங்க. டிசம்பரில் தான் வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா மேரி வந்து கன்சீவ் ஆகிறாங்க. அதாவது ஜீசஸுடைய கரு வந்து உருவாகுது. 9 மாதம் கழிச்சு அக்டோபரில் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பிறக்கிறார். இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடோடைய ஒரு சம்மரி. அடுத்தது நம்ம செகண்ட் ப்ரூஃப் பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ரூஃப் பார்த்தா பத்தாது, ஒரு 2-3 ப்ரூஃப் நம்ம பார்க்கணும். இப்போ செகண்ட் ப்ரூஃப் வந்து என்னன்னா இயேசு கிறிஸ்து எந்த சீசனில் பிறந்தாரு, அந்த சீசன் வந்து எந்த மந்த்தில் வந்து வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். பார்க்கலாம் பாருங்க. வசனத்தை ஃபர்ஸ்ட் படிக்கலாம். லூக் 2nd chapter 8 to 10. And there were shepherds living out in the fields nearby, keeping watch over their flocks at night. An angel of Lord appeared to them, and the glory of the Lord shone around them, and they were terrified.
But the angel said to them, "Do not be afraid. I bring you good news that will cause great joy for all of the people." இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பு, அவருடைய பர்த் இயேசு கிறிஸ்து பொறக்கும்போது, அந்த ஒரு விஷயத்த வந்து யார் யார் ஃபர்ஸ்ட்டு தூதர்கள் யார்ட்ட போய் சொல்றாங்க அப்டின்னா, மேய்ப்பர்கள்ட்ட. அதாவது இந்த ஒரு கேரல்ஸ் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் கூட பாடுவாங்கல்ல, ஜாய் டூ த வேர்ல்ட் அது வந்து இங்கிலந்துல இருந்து தான். தூதர்கள் வந்து இந்த ஒரு மேய்ப்பர்கள் ஷெப்பர்ட்ஸ்க்கு சொன்ன விஷயத்த தான் வந்து நம்ம அந்த கேரல்ஸ் எல்லாம் கூட பாடுறாங்க. இந்த ஒரு டைம் பீரியட்ல தான் இப்போ இங்க நம்ம கவனிச்சு பார்த்தாக்கா, ஷெப்பர்ட்ஸ் இப்ப எங்க இருக்கிறாங்க? இந்த ஒரு மேய்ப்பர்கள் ஃபீல்டுல இருக்கிறாங்க. அதாவது வெளிய வெளிய வந்து அவங்களுடைய அந்த ஆட்டு மந்தைய வந்து காத்துக்கொண்டு ஃபீல்டுல வந்து இருக்கிறாங்க. யூசுவலா இது எந்த சீசன்? அதாவது இந்த ஒரு ஷெப்பர்ட்ஸ் இந்த ஒரு மேய்ப்பர்கள் எந்த சீசன்ல இப்படி வெளிய வந்து ஆடுகள வந்து இந்த கூட்டிட்டு போவாங்க அப்படின்னா, இந்த ஒரு மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போவாங்கன்னா, யூசுவலா இந்த ஆட்டம் சீசன். சம்மர் ஆர் ஆட்டம். இந்த ஒரு ஆட்டம் சீசன்ல தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், இந்த மாதிரி ஆடுகள வந்து மேய்ச்சலுக்காக அவங்க வெளிய வந்து கூட்டிட்டு வருவாங்களாம். ஏன்னா டிசம்பர் சீசன் அப்படின்றது ஒரு வின்டர் சீசன். மழை காலம் கூட வருமா, ரெயின் கூட வருமா. அந்த மாதிரி சீசன்ல வந்து இந்த மாதிரி வெளிய கூட்டிட்டு வரமாட்டாங்களாம். ஏன்னா மழை வரும்போது ஆடுகளுக்கு வந்து ஷெல்டர் தேவை. ஷெல்டர் வந்து கிடைக்காது. ஸோ யூசுவலா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு ஆட்டம் சீசன் வந்து யூசுவலா எப்போ வரும்னா, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாசம் தான் ஆட்டம் சீசன். ஆட்டம் சீசன் அப்படின்றதே வந்து சம்மருக்கும், வின்டருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சீசன் தான் ஆட்டம் சீசன். இது ஆக்சுவலா இந்த ஒரு 3 மாசத்துல தான் ஃபால் ஆகும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஸோ இந்த 3 மாசத்துல தான் இந்த தூதர்கள் வந்து ஷெப்பர்டுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த சீசன வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது எந்த ஒரு மாசத்துலலாம் இவங்க வந்து சொல்லியிருக்கணும் அப்படின்னா, செப்டம்பர், அக்டோபர் ஆர் நவம்பர். ஸோ இங்க கூட நம்ம பார்க்குறோம். இந்த அக்டோபர் மந்த்ல போன ஃபர்ஸ்ட் ப்ரூஃப்ல நம்ம பார்த்த மாதிரி, அக்டோபர் மந்த்ல தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ இவங்க வந்து சொன்ன அந்த ஒரு சீசனுடைய ப்ரூஃப கூட நம்ம பார்க்கும்போது, அக்டோபர் மந்த் தான் ஃபால் ஆகுது. இது ஒரு ப்ரூஃப். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 3 ப்ரூஃப் பார்க்க போறோம். 3 வந்து என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய மரணம். டெத் ஆஃப் லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்து எப்ப மரித்து போனார்ன்ற ஒரு விஷயத்த, எந்த மாசத்துல மரித்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டாக்கா, அவரு எந்த மாசத்துல பிறந்திருப்பார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முதல்ல நமக்கு என்ன தெரியணும்? இயேசு கிறிஸ்துவுடைய வயசு. இயேசு கிறிஸ்து இந்த ஒரு உலகத்துல எவ்வளவு வருஷங்கள் வந்து வாழ்ந்தாரு? அதான் எவ்வளவு வயசுல செத்து 33 போனாரு இயேசு years, கிறிஸ்து? brother. பிரதர் கேட்கல. 33 years, brother. 33 ராங் ஆன்சர். 34, brother. ராங் ஆன்சர். 30 years அண்ணா. 36, brother. 30 இயர்ஸ்ல வந்து அவர் பேப்டிசம் எடுத்தார்ப்பா. 30 இயர்ஸ்ல வந்து அவர் என்ன பண்றாருன்னா, பேப்டிசம் எடுக்கிறாரு. பேப்டிசம் எடுத்துட்டு பிறகு எவ்வளவு வருஷம் வாழ்றாரு இந்த ஒரு பூமியில? 36, brother. Last answer. இல்ல. ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த வருஷங்கள் எவ்வளோன்னா, 33 1/2. 33 வருஷங்கள் அவர் சாகும்போது. இந்த 33 1/2 3 வருஷங்கள் அதாவது பேப்டிசம் 30 இயர்ஸ் 30 ஏஜ் இருக்கும்போது பேப்டிசம் எடுக்கிறாரு. 3 வருஷங்கள் வந்து அவர் வாழ்ந்துட்டு 33 1/2 இருக்கும்போது அவர் செத்து போறாரு. இந்த 33 1/2 எப்படி வந்துச்சு அப்படின்றத ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட்டாவே நம்ம பார்க்க போறோம். அந்த ஒரு சப்ஜெக்ட்டுடைய பேர் கூட என்னன்னா, 70 வீக்ஸ் ப்ராஃபசி. 70 வார தீர்க்க தரிசனம். அந்த ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம வந்து இத வந்து பார்க்க போறோம். இத வந்து ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட்டாவே நம்ம பார்க்க போறோம். இந்த 33 1/2 அப்படின்ற ஒரு விஷயத்த. ஸோ 33 வயசு இருக்கும்போது தான் அவர் இறந்து போனாரு. எந்த மாசத்துல அவர் இறந்து போனாரு? அதாவது எப்போ இறந்து போனாரு? எந்த மாசத்துல இறந்து போனாரு? எந்த ஃபெஸ்டிவல் நடக்கும்போது இயேசு கிறிஸ்து இறந்து போனாரு? ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா? Harvest festival, brother. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். இல்ல அந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு பேர் இருக்கு. Agriculture festival தானே, brother. ம். இல்ல, 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 இல்ல.
பைபிள்லே இருக்காது. அந்த ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும்போது தான் இயேசு கிறிஸ்து வந்து குரூசிஃபை பண்றாங்க. இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில அறையுறாங்க. அந்த ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும்போது தான். அது ஆக்சுவலா என்ன ஃபெஸ்டிவல்னா, பாஸ் ஓவர். பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல். இந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கு பேரு பாஸ் ஓவர். பாஸ் ஓவர் அப்படின்ட்டு ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட்டே வந்து நம்ம பார்க்க போறோம் ஃபியூச்சர்ல. இந்த ஒரு பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடுகள சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலா தேவன் இஸ்ரேல் வந்து ஈஜிப்ட்ல இருக்கும்போது, ஈஜிப்ட்லேருந்து அவங்கள வெளிய கொண்டு வரதுக்கு தேவன் வந்து இவங்கள பாஸ் ஓவர் செய்ய சொன்னாரு. அதாவது என்ன பண்ண சொன்னாரு அப்படின்னா, ஈஜிப்ட்ல அவங்க இருக்கும்போது, ஆட வந்து அடிங்க. அடிச்சுட்டு அந்த ரத்தத்த எடுத்து உங்க டோர்ஸ் மேல நீங்க போட்டுக்கங்க. போட்டுட்டு நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க. அந்த நைட் வந்து ஒரு சங்கார தூதன், ஒரு ஏஞ்சல் ஆஃப் டெத் உங்க வீட வந்து பாஸ் பண்ணுவாரு. பாஸ் பண்ணும்போது, இந்த ரத்தமானது யாருடைய வீட்டின் கதவுகளின் மேல இல்லையோ, அந்த வீட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ன், அதாவது முதல் பையன் வந்து செத்துருவாரு. அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து தேவன் செய்ய சொல்றாரு. அந்த ஒரு நைட்ல ஈஜிப்ட்டோடைய வீட்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபர்ஸ்ட் பார்னும், எல்லா முதல் பசங்களும் செத்து போயிடுறாங்க. ஏன்னா, இந்த ரத்தம் வந்து அவங்களுடைய கதவுகள் மேல இல்ல. ஆனா யூதர்கள், இஸ்ரேலுடைய வீட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ன் சாகுறதில்ல. ஏன்னா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆட அடிச்சு அந்த ரத்தத்த டோர் மேல கரெக்ட்டா செலுத்திட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த தான் எல்லா வருஷமே தேவன் வந்து ஃபர்ஸ்ட் மந்த், உங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்த், அ இஸ்ரேலுடைய ஃபர்ஸ்ட் மந்த்துடைய பேர் என்ன? கேட்கல ஜோயல் பிரதர். ஏதாவது சொன்னீங்களா? Savi, brother. Savi. சாவி இல்ல. நீசான். அதுதான் அவங்களுடைய கேலண்டர் பிரகாரம் ஃபர்ஸ்ட் மந்த். நீசான் மாசம். நீசான் மந்த். இந்த ஒரு மந்த்ல இதுதான் வந்து யூதர்களுடைய கேலண்டர் பிரகாரம் ஃபர்ஸ்ட் மந்த். நீசான் மாசம் தான் ஃபர்ஸ்ட் மந்த். இங்க ஸ்க்ரீன்லயே உங்களுக்கு இருக்கு பாருங்க. ஸோ நீசான் 14த் தான் அந்த ஆட வந்து அடிச்சாங்க. ஸோ அதனால தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, வருஷா வருஷம் இந்த ஒரு ஃபெஸ்டிவல், இத வந்து ஒரு ஃபெஸ்டிவலாவே நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. எல்லா வருஷமும் முதல் மாசம் 14த் வந்து நீங்க இந்த ஆட வந்து அடிங்க. ஆட அடிச்சு இத நீங்க சாப்பிடுங்க. இது ஒரு ஃபெஸ்டிவலா நீங்க செய்யுங்க. அப்படின்னு என்ன என்ன தேவன் சொல்றாரு அப்படின்னா, ஒரு லாவ வந்து குடுக்குறாரு இஸ்ரேலுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் 14த் வந்து இந்த ஆடு அடிச்சு அவங்க வந்து இந்த ஒரு ஃபெஸ்டிவல வந்து செலிப்ரேட் பண்ணிட்டே வந்தாங்க. அதே 14த் அன்னைக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில இறந்து போனார். அதே 14த் அன்னைக்கு தான் ஜீசஸ் கிறிஸ்ட குரூசிஃபை பண்ணாங்க. இந்த பாஸ்ஓவர் ஃபெஸ்டிவல், அதாவது நீசான் மாசம் இந்த ஒரு பாஸ்ஓவர் ஃபெஸ்டிவல் நடக்கும்போது தான் இயேசு கிறிஸ்துவ குரூசிஃபை பண்ணாங்க. நம்போ சில வசனங்கள படிக்கலாம் பாருங்க. மேத்யூ 26 2nd verse. As you know, the Passover is 2 days away, and the Son of Man will be hanged over to be crucified. அதாவது பாஸ்ஓவர் சீசன் கிட்ட வந்துருச்சு. இப்போ இன்னும் 2 நாள்ல வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ வந்து சாகடிக்க போறாங்க. குரூசிஃபை பண்ண போறாங்க. அடுத்த வசனம் படிக்கலாம். ஜான் 19th chapter 14th verse. It was the day of preparation of the Passover. It was it was about the 6th hour. Here is your king, Pilate said to the Jews. இந்த பிரிப்பரேஷன் ஆஃப் த பாஸ்ஓவர்ன்றதுன்னா, இந்த ஒரு நாள் அன்னைக்கு தான் இந்த ஆட வந்து அடிப்பாங்க. அன்னைக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்து பிலாத்துக்கு முன்னாடி நிக்கிறார். அந்த பைலட். அப்பதான் வந்து பைலட் வந்து என்ன பண்ணுவார்ன்னா, இயேசு கிறிஸ்துவ வந்து குரூசிஃபை பண்ண சொல்லி அந்த ஒரு கட்டளைய வந்து குடுத்துருவாரு. ஸோ இயேசு கிறிஸ்து என்னைக்கு செத்து போறாரு அப்படின்னா, பாஸ்ஓவர் அன்னைக்கு தான் அவர் வந்து செத்து போறாரு. அவருடைய டெத் வந்து பாஸ்ஓவர் அன்னைக்கு தான் நடக்குது. ஸோ இயேசு கிறிஸ்து சாகும்போது அவருடைய வயசு எவ்வளோ? 33 and off, brother. 33 and half. அதாவது 33 இயர்ஸ் 6 மந்த்ஸ். 33 and halfன்றது 33 இயர்ஸ் 6 மந்த்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, மறுபடியும் கால்குலேஷன ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இயேசு கிறிஸ்து என்னைக்கு எந்த மாசத்துல செத்து போறாரு அப்படின்னா, நீசான் மாசம். அதாவது முதல் மாசம். முதல் மாசத்துல அவர் என்ன பண்றாருன்னா செத்து போறாரு. அதான் நான் முன்னாடி போட்டு இந்த நீங்க பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுவீங்க. பாஸ்ஓவர். இதுதான் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்த். இஸ்ரேலுடைய ஃபர்ஸ்ட் மந்த் அவங்களுடைய கேலண்டர் பிரகாரம் இந்த நீசான் மாசம் தான்.
அன்னைக்கு தான் இயேசு கிறிஸ்துவும் செத்து போறாரு. இந்த ஒரு மாசத்துல தான் இயேசு கிறிஸ்து செத்து போறாரு. செத்து போகும்போது 33.5 அதாவது 33 வருஷம் 6 மாசம். இப்போ எவ்வளோ மாசத்த ஆட் பண்ணாக்கா இயேசு கிறிஸ்து என்னைக்கு பொறந்தாருன்றத நம்ம கண்டுபிடிக்கலாம்? எவ்வளோ மாசத்த ஆட் பண்ணாக்கா இயேசு கிறிஸ்துடைய பர்த்டே வந்துரும்? செத்து போகும்போது 33 இயர்ஸ் 6 மந்த்ஸ். எவ்வளோ மந்த்ஸ் ஆட் பண்ணா இயேசு கிறிஸ்துடைய பர்த் வந்துரும்? எவ்வளோ மாசத்த நம்ம ஆட் பண்ணணும்? பிரதர் நிறைய மாசம் ஆட் பண்ண பிரதர். இல்ல பிரதர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ 27 வயசு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாசத்துல உங்களுக்கு 27.5ன்னு வச்சுக்கலாம். உங்களுடைய அடுத்த பர்த்டே வந்து எவ்வளோ மாசம் கழிச்சு வரும்? 6 month பிரதர். 6 மந்த்ஸ். அதே தான் நம்ம இங்கேயும் செய்யணும். 33.5 இருக்கும்போது இப்போ இயேசு கிறிஸ்து செத்து போறாரு. 6 மந்த்ஸ் ஆயிட்ட பிறகு இயேசு கிறிஸ்து செத்து போறாரு. இப்போ ஒரு 6 மந்த்ஸ் ஆட் பண்ணாக்கா அவருடைய பர்த்டேவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட்டுங்களா பிரதர்? ஆமா பிரதர். இப்போ நம்ம அவர் ஆட் பர்த்டே இருந்து ஆட் பண்ணணும். ஓகே. அதுதான் இப்போ 33 வயசு ஆகுது. ஸோ இப்போ 6 மாசத்துல அதாவது 33ல செத்து போறாரு. இன்னும் 6 மாசம் ஆட் பண்ணாக்கா அவருடைய பர்த்டே வந்துரும். கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம என்ன ஆமா பண்ணலாம்னா, பிரதர். அந்த ஒரு 6 மாசத்த நம்ம ஆட் பண்ணலாம் பாருங்க. அவருடைய டெத் ஆயிட்ட பிறகு முதல் மாசம். இந்த நீசான் மாசத்துல செத்து போறாரு. செத்து போகும்போது 33.5 33 இயர்ஸ் 6 மந்த்ஸ். ஸோ இது 7th மந்த். நெக்ஸ்ட் 2வது மாசம் 3. ஸோ 6 மாசம் நம்ம இப்போ ஆட் பண்ண போறோம். 6வது மாசம் வந்து எங்க வந்து நிக்குதோ அன்னைக்கு தான் அவர் பிறந்திருக்கிறார். அந்த மாசத்துல வந்து அந்த ஒரு மந்த்ல தான் வந்து அவர் பிறந்திருக்கிறார். பாருங்களேன் 1 2 3 4 5 6. ஸோ 6 மந்த்ஸை கண்டினியூ கவுண்ட் பண்ணாக்கா ஆட் பண்ணாக்கா அது எந்த மாசத்துல வந்து நிக்குது அப்படின்னா திஸ்ரீ மந்த் அதாவது அக்டோபர். இந்த ஒரு மாசம் தான் நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரூஃபை கால்குலேட் பண்ணும்போது அது எங்கே வந்து நின்றுச்சு 9 மாதம் கழிச்சு அக்டோபரில் தான் வந்து நின்றுச்சு. அதே மாதிரி அவருடைய டெத் நீசான் மாதம் இறக்குறாரு. நீசான் மாதம் இறந்த உடனே 6 மாதம் நம்ம ஆட் பண்ணும்போது அவருடைய பர்த்டே நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ எந்த மாதம் தான் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார் அப்படின்னும் போது அக்டோபர் மந்த் ஃபர்ஸ்ட் வீக். டேட்டு எக்ஸாக்டாக நம்மளால சொல்ல முடியாது. அக்டோபர் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் வந்து அவர் பிறந்திருக்கலாம். பைபிள் பிரகாரம் அதுதான் வந்து பாசிபிலிட்டி. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து என்னைக்கு செத்தார் அப்படின்றத ரொம்ப கிளியரா இருந்துச்சு. ஆனா அவர் என்னைக்கு பிறந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிளியரா இல்ல. நம்ம போய் தேடி போய் கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்துச்சு. காரணம் என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்கலாம். இயேசு கிறிஸ்து அவருடைய பர்த்டேவை நம்மள செலிப்ரேட் பண்ண சொன்னாரா? ஸ்கிரிப்சர்ஸ்ல. இல்ல என்னுடைய பிரதர். பர்த்டே வந்து எல்லாம் செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரா? அப்படின்னு கேட்டாக்கா, எங்கேயுமே அப்படி ஸ்கிரிப்சர்ஸ் வந்து இல்ல. வசனம் வந்து எங்கேயுமே சொல்றது இல்ல. அதனால தான் இயேசு கிறிஸ்துடைய பர்த் டேட் டைரக்ட்டா பைபிள்ல இல்ல. அவருடைய டெத் டே இருக்கு. என்னைக்கு செத்தாருன்ற விஷயம் கிளியரா இருக்கு. என்ன காரணம்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்த நினைவு கூர சொன்னாரு. அவருடைய பர்த்டேவ கொண்டாடுங்கன்னு அவர் சொல்லல. மாறாக நான் செத்து போறேன் இல்லையா? அந்த ஒரு நாள வந்து நீங்க வந்து ரிமெம்பர் பண்ணுங்க. அத வந்து நீங்க உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வாங்க. இந்த வசனத்த படிங்க பிரதர். லூக் 22nd சாப்டர் 19th வெர்ஸ். This is my body given for you. Do this in remembrance of me. என்னுடைய நினைவாக இத நீங்க வந்து செய்யுங்க. என்னுடைய நினைவாக அப்படின்னும்போது, என்னுடைய மரணத்தின் நினைவாக இந்த ஒரு லார்ட் சப்பர் இருக்கு இல்லையா? அந்த ஒரு ராபோஜனம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த அப்பம், திராட்சை ரசம். அத பண்ணும்போது நம்ம என்ன காமிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்த வந்து நம்ம நினைவு கூர்றோம். இயேசு கிறிஸ்துவுடைய டெத்த வந்து நம்ம ரிமெம்பர் பண்றோம். அத நம்ம நினைவுக்கு வந்து கொண்டு வரோம். அதுதான் இதுக்கான அடையாளம். சகோதர, சகோதரிகளே, அவருடைய பர்த்டேவ அவர் வந்து செலிப்ரேட் பண்ண சொல்லல. மாறாக அவருடைய டெத் டேவ என்ன பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மள ரிமெம்பர் பண்ண சொல்லியிருக்கிறார். அவர் வந்த ரீசன் அதுதானே பிரதர். பர்த்டே ஆமா. செலிப்ரேட் பண்ண வந்த ஒரு ஒரு யூஸ் முக்கியமான இல்ல ஒரு அது. கரெக்ட். வந்த முக்கியமான ரீசன் இதுதான். இப்ப அடுத்த கொஸ்டின் நமக்கு வருது.
பிரதர் அப்போ இயேசு கிறிஸ்துவோடைய ஒரு பர்த்டே நம்ம வந்து அக்டோபர்ல செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இல்ல பிரதர், என் பர்த்டே அக்டோபர் தான் பிரதர். அது நானும் செலிப்ரேட் பண்ண மாட்டேன் பிரதர். நம்ம இந்த வேர்ஸ் படிக்கலாம் பாருங்க. லூக் 2nd chapter 10 to 11. But the angels said to them, not be afraid, for behold, I bring you good news of great joy which will be for all the peoples. For today, in the city of David, there has been born for you a Savior, who is Christ the Lord. தேங்க்யூ பிரதர். அதாவது இந்த ஒரு நியூஸை வந்து தூதர்கள் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. என்னன்னா உலகத்துக்கே நற்செய்தி. என்ன நற்செய்தினா இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய பர்த் வந்து உலகத்துக்கே ஒரு நற்செய்தி. உலகத்துக்கே வந்து ஒரு குட் நியூஸ். இதை வந்து நம்ம செலிப்ரேட்டே பண்ணக்கூடாதான்னு கேட்டாக்கா அப்படி கிடையாது. நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா இல்ல அவருடைய பர்த்டேவை நான் மைண்டுக்கு கொண்டு வர மாட்டேன்னா, இல்ல கிறிஸ்மஸ் அப்படின்றது ஒரு ட்ரெடிஷன். மனுஷனுடைய ஒரு ட்ரெடிஷன். இந்த அந்நிய ஜாதிகள் செஞ்ச ஒரு விஷயம். ஸோ கிரைஸ்டுடைய ஒரு பர்த்டே கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான். நான் வந்து கிறிஸ்மஸ் தான் நம்ம வந்து கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு, அந்த மாதிரி தான் நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் வந்து கத்துக் குடுக்குதான்னு கேட்டாக்கா கிடையாது. இல்ல. அப்போ கிறிஸ்ட்ட வந்து நான் வந்து அன்பு செய்றேன். கிறிஸ்து வந்து இந்த உலகத்துக்கு பிறந்தார். அவருடைய அந்த ஒரு சந்தோஷத்த வந்து நான் எல்லாருக்கும் நான் பகிர்ந்து கொள்ளணும். நான் வந்து அவர வந்து நான் அன்பு செய்றேன். அவருடைய அந்த ஒரு பிறந்த அந்த ஒரு சந்தோஷத்த நான் என்னோட மைண்டுக்கு கொண்டு வரேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, அனுதினமும் நம்ம அவருடைய பர்த்டே வந்து நம்ம நினைவு கூரணும். எவ்ரி டே. எவ்ரி டே அவர் வந்து அவருடைய பர்த்டே அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால தான் இந்த உலகத்துக்கே ஒரு நற்செய்தி. இந்த உலகத்துக்கே ஜாய் டு த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது என்னன்னா, இயேசு கிறிஸ்துடைய பர்த் தான் ஜாய் டு த வேர்ல்ட். அவரு தான் ரட்சகர். அவரு பொறந்ததுனால தான் இந்த உலகத்துக்கே ஒரு வெளிச்சம் வந்துச்சு. இத ஆக்சுவலா நம்ம எவ்ரிடே நம்ம மைண்டுக்கு கொண்டு வரணும். எவ்ரிடே இத வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும். எப்படி செலிப்ரேட் பண்றது பிரதர்? கேக் கட் பண்ணி, வீட்ல டெக்கரேஷன் பண்ணி எவ்ரிடே எப்படி செலிப்ரேட் பண்றது? அதனால தான் நாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி செலிப்ரேட் பண்றோம். அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் எவ்ரிடே இத வந்து செலிப்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டாக்கா முடியும். நான் இயேசு கிறிஸ்துவ வந்து அன்பு செய்றேன். அப்படின்னு நம்மளால எவ்ரிடே வந்து காமிக்க முடியுமா? அப்படின்னு கேட்டாக்கா முடியும். எப்படின்னா, இந்த வசனத்த படிக்கலாம் பாருங்க. யோவான் 14th chapter 21st verse. John 14th chapter 21st verse. He that hath my commandments and kept them is that loveth me. And he போதும் thought பிரதர். loved போதும் பிரதர். தேங்க்ஸ். என்னுடைய கட்டளைகளை, அதாவது என்னுடைய கமாண்ட்மெண்ட்ஸ யாரு ஃபாலோ பண்றீங்களோ, என்னுடைய கமாண்ட்மெண்ட்ஸ ஃபாலோ பண்றது மூலியமா தான், நீங்க வந்து என்ன வந்து லவ் பண்றீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன். இப்ப நம்ம எல்லாரும் வாய் வழியா சொல்லலாம். இப்போ கிறிஸ்மஸ் பண்ணும்போது கூட நம்ம என்ன சொல்லுவோம்? வாய் வழியா வந்து தேவன வொர்ஷிப் பண்ணுவோம். நம்மளுடைய வாயில தேவன வொர்ஷிப் பண்ணுவோம். ஆனா உண்மையான வொர்ஷிப் வந்து எது தெரியுங்களா? எந்த வொர்ஷிப்ப இயேசு கிறிஸ்து வந்து எதிர்பார்க்கிறாருன்னு தெரியுங்களா? அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ நம்ம ஃபாலோ பண்ணணும். அவருடைய கட்டளைகளுக்கு, இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஒபே பண்ணணும். அப்படி ஒபே பண்ணும்போது தான் நம்ம இன்டைரக்ட்டா நம்ம என்ன சொல்றோம்னா தேவன்ட்ட, தேவனே நான் வந்து உங்கள அன்பு செய்றேன். He that hath my commandments and keepeth them, he it is that loveth me. And he that loveth me shall be loved of my Father. And I will love him. இவங்கள தான் இயேசு கிறிஸ்து அன்பு செய்வாராம். நம்ம கிறிஸ்மஸ் ரொம்ப செலிப்ரேட் பண்றதுனால ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து நம்மள அன்பு செய்வார் அப்படின்றது கிடையாது. ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே நம்ம வந்து கிறிஸ்துடைய கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணும்போது தான் நம்மளுடைய அன்பை வந்து நம்ம தெரிவிக்கிறோம் கிறிஸ்துக்கு. நம்மளுடைய அன்பை அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்றது மூலியமா தெரிவிக்கும் போது தான் கிறிஸ்து நம்மள அன்பு செய்வாராம். அண்ட் ஐ வில் லவ் ஹிம் அண்ட் வில் மேனிஃபெஸ்ட் மை செல்ஃப் டு ஹிம். நமக்கு அவரை தெரிய பண்ணுவாராம். நமக்கு அவரை வந்து அவர் வந்து நமக்கு வெளிப்படுத்துவாராம். அவருடைய சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துவாராம். அவருடைய வெளிச்சத்தை இன்னும் நமக்கு அதிகமாக அப்பதான் கொடுப்பாராம். ஸோ எவ்ரிடே நம்மளால வந்து கிறிஸ்துடைய பர்த்தை வந்து கொண்டாட முடியுமான்னு கேட்டாக்கா கொண்டாட முடியும். எப்படி அப்படின்னும் போது கேக் கட் பண்ணியோ இல்லை கிராண்டா டெக்கரேட் பண்ணியோ கிடையாது. அவருடைய கட்டளைகளை நாம் அந்த அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியணும். அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போது தான்
உண்மையாலுமே அவரை வந்து நம்ம அன்பு செய்றோம் அப்படின்ட்டு நம்ம காமிக்கலாம். மாறாக நம்ம பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்குமா? தேவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாரா? அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த வேர்ஸ் படிக்கலாம் பாருங்க. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21லிருந்து 23. ஆமோஸ் 5th சாப்டர் 21-23. I despise your feast days, and I will not smell in your Solomon's assemblies. Through ye அதாவது offer me தேவன் வந்து burnt offering. போதும் பிரதர். தேவன் வந்து என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இஸ்ரேல பார்த்து இது சொல்றாரு. இது நமக்கும் அப்ளை ஆகும். உங்களுடைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நான் வெறுக்கிறேன். அத வந்து ஹேட் பண்றாராம். காரணம் என்னன்னா, உங்களுடைய ஃபெஸ்டிவல்ஸ் உடைய இன்டென்ஷனே வந்து என்ன வொர்ஷிப் பண்றது இல்ல. என்ன வொர்ஷிப் பண்றதுக்காகவா நீங்க ஃபெஸ்டிவல்ஸ் பண்றீங்க? கிடையாது. அத வந்து நான் வெறுக்கிறேன். மாறாக தேவன் என்ன விரும்புறார் அப்படின்னா, கீழ்ப்படிதல விரும்புறார். அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ நம்ப அத வந்து ஃபாலோ பண்ணா தான், அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ்க்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தா தான், தேவன் வந்து பிரியமா இருப்பார். தேவன் வந்து அதுல தான் சந்தோஷப்படுறாரு. மாறாக நம்ம செய்யக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸால தேவனுக்கு குளோரிய நம்மளால கொண்டு வர முடியுமான்னு கேட்டாக்கா முடியாது. இவ்வளோ நேரம் பொறுமையோடு கேட்ட உங்க எல்லாருக்கும் பிதாவாகிய தேவன் மற்றும் கிறிஸ்து இயேசு மூலியமாக கூட நான் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன்.